நான் ஜீவா, டைரக்டர் ஜீவா, த கிரேட் ஃபில்ம் மேக்கர். ஒரு காலத்தில் இந்தியாவே என்னை கொண்டாடிச்சு. இப்போ சரக்கு தீந்துடுச்சுன்னு பேசிக்கிறாங்க. நான் ரொம்ப கோவப்படுவேன். எல்லாரும் என் முதுகுக்கு பின்னாடி நான் ஒரு சைக்கோன்னு பேசுவாங்க. நான் ஒரு தோத்து போன சினிமாக்காரன், அவ்வளோதான். நான் இங்கே தனியாக தான் இருக்கேன். ஹலோ, யாரு? சார், நான் தான் சினிமா டுடே ரிப்போர்ட்டர் பேசுகிறேன் சார். என்னையா வேணும் உனக்கு? சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டு லீவ் மீ அலோன். சார் 3 மாசமாக உங்கள் பின்னாலே சுற்றிட்டு இருக்கேன் சார். ஒரே ஒரு இன்டர்வியூ, அப்புறம் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன் சார். எங்கேயா இருக்க நீ? காலிலேருந்து உங்கள் வீட்டு வாசலில் தான் சார் நிற்கிறேன். சரி சரி, உள்ள வா. சார், வணக்கம் சார். ஓகே. சொல்லு. சீக்கிரமா கேளு. சார், எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள். இந்த மாதிரி ஒரு வீட்டில் என்ன சார் ஆச்சு? எல்லாமே போச்சு சார். தமிழ் சினிமாவில் உங்களை மாதிரி த்ரில்லர் படம் பண்ண ஆளே இல்லை சார். ஆனால் ஏன் சார் இப்போலாம் நீங்கள் படமே பண்ணுறதில்ல? படம் பண்ணணும்னு தோணல, பார்க்கலாம். ஏன் சார்? ஏய், சினிமா ஆஸ் அன் ஆர்ட். அது நல்லா அனுபவிச்சு ஃபீல் பண்ணி எடுக்க வேண்டியது. சும்மா கம்ப்யூட்டரில் டைப் எடுக்கிற மாதிரி இல்லை. நீங்க சொல்ற கதை நீங்க பார்க்கறதுக்காகலாம் நான் கதை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இது பாரு, நான் எடுத்த முதல் படம் 200 நாள் ஓடி இருக்கு, நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு சாவு பார்த்தேன் நேரில். அது நான் பார்த்த முதல் மரணம். அந்த பாதிப்புல தான் நான் இந்த கதையை எழுதியிருக்கேன். இன்றைய வரைக்கும் அதை பற்றி பேசப்படுது. சும்மா ஒரு ஃபீல் இல்லாமல் கதையெல்லாம் எழுத முடியாதுயா. உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் என்ன சார் பிரச்சனை? ரெண்டு பேருக்கும் சில நாளாக பிரச்சனை, அதான் பிரிஞ்சிட்டோம். 6 மாசமானு சொல்கிறாங்க. எல்லாம் நேற்றுக்கு நடந்த மாதிரி இருக்கு. நிஜமாவா? இண்டஸ்ட்ரியில் ஏன் சார் உங்களை பற்றி எப்பவுமே தப்பாகவே பேசுகிறாங்க? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நான் தோத்துட்டேன், அவ்வளோதானே. போங்க, போய் எழுதுங்க. சினிமாவை பணம் பண்ணுற பொருளை பார்க்காம ஒரு கலையை பைத்தியமா நேசிச்ச ஒருத்தன் தோத்துட்டான்னு எழுதுங்க. அதானே உங்களுக்கு வேணும். அங்க ஒருத்தன் குடிச்சிட்டு அனாதையா இருக்கான்ட்டு போய் எழுதுங்க. அதானே உங்களுக்கு வேணும். ஏன் இப்படி நேரடியாக வந்து ஒருத்தன் முகத்தில் குத்துறீங்க? சாரி சார். போங்க போங்க போங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போங்க. எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக வரேன் சார். இவ்வளோ நல்லவராக இருக்கீங்களே சார், உங்களே ஏன் சார் எல்லாம் சைக்கோ சைக்கோன்றாங்க? ஹலோ ஹலோ. ஏய் 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 ஏய். My God.
என்னோட அடுத்த படத்துக்கு கதை கிடைச்சிருச்சு.